அனைவருக்கும் காலை வணக்கம். மீண்டும் பஞ்சாங்கம் கூறும் இன்றைய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்க பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று பராப வருடம் சித்திரை மாதம் 12ஆம் தேதி, இங்கிலீஷுக்கு 25/4/2026 சனிக்கிழமை, நவமி திதி, ஆயில்ய நட்சத்திரம், நாமயோகம் கண்டம், கரம் பாலவம், யோகம் மரண யோகம், ஸ்ராத்த திதி நவமி ஸ்ராத்த திதி. இன்றைய சூரிய உதயம் 6:01. சுப ஓரைகள்னு சொல்லக்கூடிய நல்ல நேரம் காலை 7:30லேருந்து 8:32 வரைக்கும், மாலை 4:30லேருந்து 5:32 வரைக்கும். ராகு காலம் 9:03லேருந்து 10:34 வரைக்கும், யமகண்டம் 1:36லேருந்து 3:07 வரைக்கும், குளிகை 6:01லேருந்து 7:32 வரைக்கும். இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சூரியன் புதன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, கடகத்தில் சந்திரன், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் செவ்வாய் மற்றும் சனி. இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சிக்கு போவோம். மேச ராசிக்கு பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால மனைவியால் ஆதாயம் உண்டு. நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு மனைவியால் இன்று ஆதாயம் உண்டு. புரியுதா? ஏன்னா மனைவி மேலே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பெரும் பாசம் உண்டு. ஆனால் அவங்களால காட்டிக்க முடியாது, அவங்களுக்கு காட்டிக்க தெரியாது. மேசராசிக்காரர்கள் கணவன் மனைவி யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு காட்டிக்க தெரியாது. ஸோ அப்படி நீங்கள் அந்த அன்பை ப்ராப்பராக வெளிப்படுத்தினீங்க அப்படின்னா இந்த நாள் உங்களுக்கு மிகவும் சிறந்த நாளாக அமையும். ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்து அதிபதி செவ்வாய். அப்படி 7ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் சனியோடு சேர்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு மனசங்கடம் லைட்டாக இருக்கும். நீங்களும் உங்களோட மனைவியோட கணவனோட ஒரு நெருக்கமான எண்ணங்கள் இருந்தாலும் சிறு சிறு மனக்கசப்பு அப்பப்போ வந்துட்டு போகும். அது ஒன்றும் பெருசாலாம் இருக்காது, ஏன்னா மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு ஃபேவராக இருக்கிறனால பெருசாக இருக்காது. பட் இருந்தாலும் அப்பப்போ வந்துட்டு போவோம். அதை பெருசாக்கிக்காதீங்க. பெருசாக்கிட்டிங்கன்னா மனசங்கடம் அதிகமாகும். ஸோ இந்த நாள் இனிய நாளாக அமைய, இந்த தோஷம் விலக நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது சிறந்தது. மிதுன ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதி குரு. அவர் இன்றைக்கி ராசியிலே இருக்கார். மிதுன ராசிக்காரர்கள் கல்யாணத்தை தள்ளி போடாதீர்கள். கல்யாணத்துக்கான நேரம் இது. குரு பயிற்சி ஆயிடுச்சு அப்படின்னா அப்புறம் கல்யாணம் நடக்கிறதுல சிறு சிறு தடங்கள் ஏற்படும். குரு 2க்கு தான் வராரு, இருந்தாலும் அவர் ராசியிலேருந்து 7ஆம் இடத்தை பார்க்குற மாதிரி பவர் வராது. இப்போ 7ஆம் இடம்ங்கிற திருமணஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்காரு. நிறையா பேர் நல்ல மாப்பிள்ளை கிடச்சும் நல்ல பொண்ணு கிடச்சும் தேவையில்லாமல் எதையோ பார்த்துக்கிட்டு தள்ளி போட்டுகிட்டே போகிறாங்க. இப்படியே நீங்கள் தள்ளி போட்டுகிட்டே போனீங்கன்னா சிக்கலாயிடும். ஜோசியம் பார்க்குற தப்பு இல்லை, பட் அதே வேலையாக வச்சுருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு குறை இல்லாமல் எந்த ஜாதகமுமே இருக்காது. எல்லா பொருத்தமும் உள்ள கணவன் மனைவி ஜாதகமும் இது வரைக்கும் உலகத்தில் கிடையாது, இனிமேவும் அது வராது. புரியுதா? அதனால் ரொம்ப பொருத்தம் பார்க்குறேனோ, இல்லை நான் ரொம்ப பணங்காசு பார்க்குறேனோ, இல்லை நான் மாப்பிள்ளை அப்படி இருக்கணும், இல்லை பொண்ணு அப்படி இருக்கணுங்கிற ரொம்ப எதிர்பார்ப்பில் போனீங்கன்னா திருமணம் நடக்காது. பொதுவாக திருமணங்கிறதே பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு 23 வயசுக்குள்ளே நடக்கணும், பெண்களுக்கு 21 வயசுக்குள்ளே நடக்கணும். இதுதான் கரெக்டான. அதனால தான் திருமண வயது 21ன்னு கவர்மெண்ட்டே வச்சுருக்காங்க. நீங்கள் 30 வயசு 35 வயசுன்னு நீங்கள் இழுத்துட்டு போனீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எப்படி திருமணம் செஞ்சு வச்சாலும் அந்த வாழ்க்கையில் திருப்தி இருக்காது. அதனால் மிதுன ராசிக்கு திருமணம் செய்ய வேண்டிய நேரம் இது. தள்ளி போடாதீங்க. குரு பெயர்ச்சிக்குள்ளே திருமணம் நிச்சயமாவது செய்ய வேண்டும். கடகராசிக்கு பாருங்கள், 7ஆம் இடத்து அதிபதி சனி பகவான். 7ஆம் இடத்து அதிபதி சனி பகவான் இப்போ போய் என்ன பண்ணியிருக்காரு, 9ஆம் இடத்துல போய் செவ்வாயோடு சேர்ந்திருக்கிறார். 7ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது தான். பாக்கியஸ்தானத்தில் போய் இருக்கிறது நல்லது தான் 7ஆம் இடத்து அதிபதி. ஆனால் பொதுவாக சந்திரன் சனி பகவான் சந்திரனுக்கு பெருசாக நல்லது செய்ய மாட்டார். புரியுதா? பட் இருந்தாலும் அவர் பெரிய பாதிப்பு கொடுக்கக்கூடியவர் கிடையாது. பட் இருந்தாலும் அவர் இப்போ போய் செவ்வாயோடு சேர்ந்துருக்கிறனால கொஞ்சம் கணவன் மனைவி உறவுக்குள்ளே கொஞ்சம் சச்சரவு வர்றதுங்கிறது இப்போ நடக்கும். ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. 8லேருந்து சனி விலகினதுனால பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த உறவில், திருமண உறவில், காதல் உறவில், இந்த மாதிரி மாற்று இனத்தினரோடு இருக்கக்கூடிய லௌகீக வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் சங்கடத்தை ஏற்படுத்தும். ஏன்னா 7ஆம் இடத்து அதிபதி சனி பகவான் இப்போ செவ்வாயோடு போய் சேர்ந்து 9ஆம் இடம்குள்ள பாகிஸ்தானத்தில் போய் சண்டை சச்சரவாக இருக்கிறார். அதனால் இந்த சச்சரவு நீரை கணவன் மனைவி வாழ்க்கை மேம்பட நீங்கள்
நிச்சயமாக ஆஞ்சநேயர் வழிபாடு, கருட பகவான் வழிபாடு செய்ய வேண்டியது அவசியம். சிம்மராசி. சிம்மராசிக்கு 7ஆம் இடத்த அதிபதி சனி பகவான். அவர் 8ல் போய் யாரோட சேர்ந்துருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாயோட சேர்ந்திருக்கிறார். உங்களோட மனைவியோட உடல், உங்கள் கணவனோட உடலை பாதுகாப்பாக பார்க்க வேண்டிய நேரம் இது. அவங்க உடம்புக்கு எந்த ஆபத்தும் வராமல் பார்த்துக்கணும். கணவன் மனைவி யாராக இருந்தாலும் சரி, சிம்ம ராசி ஆண்களாக இருந்தால் மனைவி, பெண்களாக இருந்தால் கணவன். நீங்கள் அவங்கள பார்த்துக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான காலகட்டம் இது. இல்லைன்னா மனசங்கடமான விஷயங்கள் ஏற்படும். புரியுதா? அதனால் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உங்களோட வாழ்க்கை துணையை பார்த்துக்கிறது மூலயமா உங்கள் வாழ்க்கை மேலே உயர்வை பெறும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இதுக்கு நீங்கள் ஆஞ்சநேயரையும் கருட பகவானுக்கும் போய் விளக்கு போடுறதுங்கிறது சிறந்த விஷயம். கருட பகவானுக்கு விளக்கும், ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் எடுத்து சாத்துவதும் இந்த பெரு ஆபத்திலிருந்து உங்களை காப்பாற்றும். கன்னிராசி. கன்னிராசியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 7ஆம் இடத்த அதிபதி குரு பகவான். 7ஆம் இடத்த அதிபதி யார்? குரு பகவான். அந்த 7ஆம் இடத்த அதிபதி இப்போ எங்கே வந்திருக்காருன்னா 10ல் வந்திருக்கார். இப்போ உங்களோட வாழ்க்கை துணையோட பொருளாதாரத்தை வைத்து தான் உங்களோட பொருளாதாரம் இன்றைக்கி நிர்ணயிக்கப்படுகிறது. அப்படி தான் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை இருக்குது. அவங்க உங்களுக்கு ஃபினான்ஷியலாக ஒரு சின்ன சப்போர்ட்டாவது பண்ணுறாங்க. பண்ணலை அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவர் தான் இப்போ 10ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. பொதுவாக குரு பகவானுக்கும் கன்னி ராசிக்கும் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் 7ஆம் பொருத்தம்னு சொல்கிறது அந்த இடத்துல வேலை செய்யும். ஏன்னா குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா கன்னி ராசிக்கு கொஞ்சம் அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார். கொஞ்சம் கண்டிப்பார், எதிர்க்க மாட்டார், கண்டிப்பார். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரவங்க வீட்டிலலாம் பொண்டாட்டி ராஜ்யம் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அதில் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான், அவர் கொஞ்சம் கண்டிப்பாக இருப்பார். அது வெளிலேருந்து பார்க்குறவங்களும் ஒரு மாதிரி வின்பங்கள் ஏற்படும். ஸோ அதனால் கன்னிராசிக்காரர்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து செயல்படுவது மூலமா இந்த காலம் இன்பமான காலமாக மாறும். பெருமாள் வழிபாடு சிறந்தது. மற்றபடி இந்த காலம் நல்ல காலம்தான். துலாம் ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்த அதிபதி செவ்வாய். அவர் போய் இப்போ சனியோட 6ஆம் இடத்துல இருந்து சண்டை போட்டுட்ருக்காரு. கணவன் மனைவி பிரச்சனை இப்போ அதிகமாக இருக்குது. இந்த கணவன் மனைவி பிரச்சனையை நீங்கள் சரி பண்ணிங்க. காதலர்களாக இருந்தால் அவங்களுக்குள்ள பிரிப்பு பிரேக்கப் ஆகிருக்கும். ஓகேவா? இதெல்லாம் சரி பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 10 நாளைக்கு பேசாமல் இருக்கணும். வார்த்தையை எதுவும் விட்டுறக்கூடாது. விட்டிங்கன்னா அது எஸ்டன் ஆகும். ஓகேவா? அதனால் வார்த்தையை விட்டுறக்கூடாது, ஜாக்கிரதையாக இருக்கணும். சண்டையை பெருசாக்கிடக்கூடாது. இந்த காலகட்டம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம். பெருமாள் வழிபாடு, துர்க்கை அம்மன் வழிபாடு மிகவும் முக்கியமான காலகட்டம். அடுத்தது விருச்சிக ராசி. விருச்சிக ராசியை பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 7ஆம் இடத்த அதிபதி 7ஆம் இடத்திலே ஆட்சி பெற்றிருக்கிறார். அதனால் சுகமான காலம், மனைவியோடு சுகமாக சேர்ந்து வாழக்கூடிய காலம், நண்பர்களோட ஜாலியாக வெளியூர் சுற்றுலா போயிட்டு வர வேண்டிய காலம், ஒரு என்ஜாய்மெண்ட்டான டைம். அதாவது நண்பர்கள், உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னரு, உங்களோட எப்படி சொல்கிறது பாலிய ஸ்நேகிதர்கள், உங்களோட மனைவி, பிள்ளைங்க, இவங்களோட நீங்கள் வெளியில் சுற்றுலா போகக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டம் சந்தோஷம் வெளியிலேருந்து வரக்கூடிய நண்பர்கள் மூலியமாக தான் கிடைக்கும். உள்ளே இருக்கிறவங்க மூலியமாக கிடைக்காது. அதனால் வெளிலேருந்து நண்பர்களோடு சேரும்போது இன்னும் ரெட்டிப்பாகும் போது இப்போ நண்பர்களோடு சேர்ந்து எங்கேயாவது சுற்றுலா போயிட்டு வாங்க. அடுத்தது தனுசு ராசி. தனுசு ராசிக்கு 7ஆம் இடத்த அதிபதி புதன் பகவான் போய் எங்கே உட்காந்துருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். இதுதான் 7ஆம் இடத்துல. ஆனால் குரு உட்காந்துருக்காரு. 7ஆம் இடத்துல குரு உட்காந்துருக்கனால தனுசு ராசிக்கு நிறைய பேர் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பார். இப்போ 7ஆம் இடத்துல குரு வரும்போது அங்கே இருக்கிற பிரச்சனைகள்லாம் சரி பண்ணி திருமணம் செய்து வைப்பார். அந்த நாகதோஷம் இருந்தவங்களுக்குலாம் இப்போ கல்யாணம் ஆயிருக்கும். தனுசு ராசிக்கு யாராருக்கெல்லாம் நாகதோஷம், அதாவது லக்னத்தில் ராகுகேது இருந்துச்சோ, 7ஆம் இடத்துல ராகுகேது இருந்துச்சோ அவங்களுக்கெல்லாம் திருமணம் செய்து வச்சிருப்பார். ஏன்னா பொதுவாக குரு 7ஆம் இடத்தை பார்க்கும்போது தான் திருமணம் நடக்கும். புரியுதா? 7ஆம் இடத்துக்கு வரும்போது திருமணம் நடக்கிறதுங்கிறது யாருக்கு நடக்கும்னா 7ஆம் இடத்துல தோஷம் இருக்கிறவங்களுக்கு தான் நடக்கும். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். 7ல் சனி தோஷமோ 7ல் ராகுகேது தோஷமோ இருக்கிறவங்களுக்கு தான் 7ல் குரு வரும்போது அந்த இடத்த சரி செய்து திருமணம் செய்து வைப்பார். ஸோ தனுசு ராசிக்கு தோஷம் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் இது திருமணம் ஆகிற நேரம். விட்றாதீங்க. டைமு மே 28 மே 26 குரு பயிற்சி. ஸோ அதுக்குள்ளே என்ன பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமணத்தை நிச்சயம் செய்வதற்காக முயற்சி பண்ணுங்கள். திருமணம் ஆனவர்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். சரியான நேரத்தில் உங்களுக்கு திருமணம் ஆயிருக்கு. அடுத்தது மகர ராசி. மகர ராசிக்கு 7ஆம் இடத்த அதிபதி இன்னைக்கு 7ஆம் இடத்திலே ஆட்சி பெற்றிருக்கார். 7ஆம் இடத்த அதிபதி சந்திரன் 7ஆம் இடத்திலே ஆட்சி பெற்றிருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமண பேச்சுவார்த்தை வெற்றியை கொடுக்கும். இன்றைக்கி திருமணம் சம்மந்தமாக யாரெல்லாம் பேச்சுவார்த்தை எடுக்க போகிறீங்களோ நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. வாழ்க்கையும் சிறப்பாக அமையும், திருமணமும் நல்லபடியாக அமையும். அடுத்து கும்பராசி. கும்பராசிக்கு இப்போது 7ஆம் இடத்தில் கேது இருக்கிறது. 7ஆம் இடத்து சூரியன் 3ல் போய் உச்சமாயிருந்தாலும் 7ஆம் இடத்தில் கேது இருக்கிறனால இப்போ திருமணம் செய்கிறது நல்லதில்லை. இப்போ உங்களுக்கு திருமண நேரமே வரல. 2ஆம் இடமும் பாதிக்கப்பட்டு போயிடுச்சு, 7ஆம் இடமும் பாதிக்கப்பட்டு போயிடுச்சு. ராசியிலே ராகு இருக்கார்.
ஸோ இந்த ராகுகேது பயிற்சி நடக்கிற வரைக்கும் நீங்கள் திருமணத்தை பற்றியே எடுக்கக்கூடாது. டிசம்பர் 2026 முடிகிற வரைக்கும் நீங்கள் திருமண பேச்சை எடுக்க வேணாம். அடுத்த பொங்கல் முடியட்டும், கல்யாணம் பண்ணிடலாம். ஓகேவா? அது வரைக்கும் திருமண பேச்சை விட்டுட்டு மற்ற வேலையை பார்த்துட்ருங்க. அடுத்தது மீனராசி. மீனராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 7ஆம் இடத்து அதிபதி புதன் 2ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. புரியுதா? அதனால் திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நல்லாயிருக்கும், கணவன் மனைவி உறவுகள் நல்லாயிருக்கும், எல்லாமே சீர் சிறப்பாக அமையும். ஸோ அதனால் மீனராசிக்காரர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்பொழுது நீங்கள் திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம். மனைவியோடு ஒரு நல்ல ஒரு இணக்கமான காலகட்டம் ஏற்படக்கூடிய காலகட்டம். ஏன்னா பார்த்திங்கன்னா இப்போ புதன் போய் மாட்டியிருந்தார், இப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்காரு. ஸோ அதனால் குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். ஸோ மீண்டும் நாளை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் ஜோதிட ஆச்சாரியார் டாக்டர் JB புருஷோத்தமன். நன்றி.